அனைவருக்கும் செஞ்சுடர் பாஸ்கரின் இனிய வணக்கங்கள். இன்று கோப்பெருஞ்சோழனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காவிரிக்கு கரையமைத்த கரிகார் பெருவளத்தான் காலத்திற்கு பிறகு சோழநாடு இரு கூறுகளாகப்பட்டு இரு கிளையினரால் ஆளப்பட்டது. ஒன்று புகாரை தலைநகராக கொண்டு அமைந்த கடல் நாடு, இன்னொன்று உறையூரை தலைநகராக கொண்டு அமைந்த நாடு. கரிகார் சோழனுக்கு பிறகு உறையூரும் உறையூர் சோழனும் சிறந்து விளங்கினார்கள். அப்படி உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னர்களுள் ஒருவன் கோப்பெருஞ்சோழன். இவன் நட்பிற்கு இலக்கணமாக நானிலம் போற்ற ஆட்சி செய்து கொண்டிருந்தான். காரணம் என்னவென்றால், பாண்டிய நாட்டில் பிறந்த பிசிராந்தையாரும் இவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே இருவரும் உள்ளத்தினுடைய ஒத்த உணர்ச்சியினால் மிகச் சிறந்த நண்பர்களாக விளங்கினார்கள். வள்ளுவம் பேசுகிறதல்லவா, புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்கின்றார். இரு நண்பர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பதற்கு அவர்கள் ஒரே நாட்டில் ஒரே ஊரில் பிறந்து கூடி கழித்து பழகியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவரை ஒருவர் ஒத்த பண்பினால் ஒத்த உணர்ச்சியினால் புரிந்து கொண்டாலே அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் என்பதற்கு சான்றாக விளங்கியவன். இதற்கு உரை எழுதிய பரிமேலழகர் சொல்கின்றார், பிசிராந்தையாரைப் போலவும் கோப்பெருஞ்சோழனைப் போலவும் ஒத்த பண்பு இருப்பின் உடனே உயிர் வழங்கும் உரிமைத்தாய நட்பினை பயக்கும் என்று விளக்க உரை எழுதி சோழனை உலகறியச் செய்கின்றார். அப்படி கருவூர் பெருஞ்சதுக்கத்து பூதனார், புல்லாற்று ஏற்றியனார், பொத்தியார் போன்ற புலவர் பெருமக்கள் புடைசூழ நானிலம் போற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் சோழன். ஆனால் இவனுடைய மக்களுக்கு, இவனுக்கு இரு மகன்கள், இந்த இரு மகன்களுக்கும் இவன் மீது மிகவும் வெறுப்பும் கோபமும் கொள்கின்றார்கள். காரணம், தன்னுடைய தந்தையார் நீண்ட நெடுங்காலமாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கின்றான் என்ற ஒரு வெறுப்பு. இதை அறிந்த சோழன் மிகவும் வருத்தமுறுகின்றான். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய எண்ணத்தை மறைமுகமாக சொல்லியிருந்தால் கூட உடனடியாக ஆட்சி கட்டிலை விட்டு கொடுக்கக்கூடிய அறிவு படைத்தவன் சோழன். காரணம், இக்கால அரசியல்வாதிகளைப் போல் சோழன் ஒன்றும் ஆட்சி நாற்காலிக்கு அடிமைப்பட்டவனோ ஆசைப்பட்டவனோ இல்லை. ஒன்றை விரும்புவதை விட அவற்றை விட்டு முற்றிலும் நீங்குவதே பேரின்பம் தரக்கூடியது என்று அறிந்த விவேகி சோழன். அதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போர்க்களத்தில் புத்தி புகட்ட வேண்டும் என்று அவன் போர்க்கோலம் பூணுகின்றான். இதை அறிந்த புல்லாற்று ஏற்றியனார் என்ற புலவர் மன்னனுடைய போரை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும், மன்னன் செல்வது தவறான வழி என்று உணர்ந்து அரண்மனையை நோக்கி விரைகின்றார். காரணம், அந்த காலத்தில் புலவர்களும் அமைச்சர்களும் மன்னன் தவறு செய்யும் போது நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி அவனை நல்வழிப்படுத்தினார்கள். வள்ளுவம் பேசுகிறதல்லவா, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்கின்றான். ஒரு மன்னன் தவறு செய்யும்போது அவனை தடுத்து நிறுத்தி வழிகாட்டாதவர்கள் இல்லாத ஆட்சியாளன் அவனே கெட்டு விடுவான். அவனை கெடுப்பதற்கு எந்த ஒரு ஆளும் தேவையில்லை, அவனே கெட்டு விடுவான் என்கின்றது வள்ளுவம். அதனால் புல்லாற்று ஏற்றினார் விரைந்து வருகின்றார் அரண்மனைக்கு. வந்து அவனை பார்த்து சொல்கின்றார், நின்தலை வந்த இருவரை நினைப்பின் தொண்டுரை துப்பின் நின் பகைஞரும் அல்ல. அமர்வெங்காட்சியோடு மாறு எழுந்தவர், அமர்வெங்காட்சியோடு மாறு எழுந்தவர் காலை நினைக்கின் நீயும் மற்றவர்க்கு அணையும் அல்லை அடுமான் தேரல். நீ பறந்துபடு நல்லிசை எய்தி மற்றும் உயர்ந்தோர் உலகம் எய்தி பின்னும் ஒளித்தாய தாயம் அவருக்கு உரித்தன்று என்று சொன்னார். என்ன சொல்கின்றார், வெண்கொற்ற கொடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய மன்னவனே, உன்னுடைய பிள்ளைகள் ஒன்றும் உனக்கு நெடுங்கால பகைவர்கள் இல்லை, நீயும் அவர்களுக்கு நெடுங்கால பகைவனாக இல்லை. ஒருவேளை நீ போரில் அவர்களை வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் அழிந்து விடுவார்கள். பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை நீ யாரிடம் கொடுப்பாய்? ஒருவேளை அவர்களிடம் நீ தோற்றுவிட்டால் உன்னுடைய புகழுக்கு அது கலங்கமாக ஆகிவிடாதா? ஆகவே நீ அறிவு வழியில் நின்று புகழ் சேர்த்து கொள்ளக்கூடிய வழியில் நின்று நீ ஆட்சி செலுத்த வேண்டும். இந்த போரை உடனடியாக விடுவாய் என்று அவருக்கு அறிவுரை கூறினார். உடனே மன்னன் தான் செய்வது தவறு என்பதை உணர்ந்து போர்க்கோலம் பூணுவதை நிறுத்தினான். ஆனால் தான் உயிரோடு வாழ்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை. என்ன செய்தான்?
வடக்கிருந்து தன்னுடைய உடலையும் உயிரையும் வருத்தி உயிர் துறக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவன் வடக்கிருந்து உண்ணா நோன்பு இருக்க முடிவு செய்தான். இதற்கு சல்லேபனை என்று சொல்வார்கள். சல்லேகனை என்ற ஒரு வார்த்தையும் உண்டு இந்த வடக்கிருந்து உயிர் துறப்பதற்கு. உடனடியாக வடக்கிருந்து உயிர் துறக்க முயற்சி செய்கின்றார். உணவையும் நீரையும் குறைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உயிரை விடுவதே வடக்கிருத்தல் எனப்படும். அப்பொழுது வடக்கிருத்தலுக்கு செல்லும் போது அவருடன் பொத்தியார் என்ற புலவர் செல்கின்றார். பொத்தியார் என்பவர் சோழனோடு மிக நெருங்கிய நண்பர். புலவராக இருந்தாலும் சோழனோடு மிக நெருங்கிய நண்பர். நானும் உங்களுடன் உயிர் துறப்பேன், நீங்கள் இல்லாத நாட்டில் நானும் வாழ மாட்டேன் என்று பொத்தியார் சென்றபோது பொத்தியாருக்கு வாரிசு இல்லை. அதனால் சோழன் சொல்கின்றான், நீங்கள் ஒரு குழந்தைக்கு தகப்பனான பிறகுதான் என்னுடன் வந்து நீங்கள் உயிர் துறக்க வேண்டும், இது என் கட்டளை என்று அவரை திருப்பி அனுப்புகின்றான். பாருங்கள், தான் உயிர் துறக்கக்கூடிய காலகட்டத்திலும் கூட தன்னுடைய நண்பனுக்கு வாரிசில்லாமல் அவனுடைய சந்ததி அழிந்து விடுமே என்று அவன் நினைத்த அவனுடைய மாண்பு எவ்வளவு மிக பெரியது என்று. உடனே பொத்தியாரும் சென்று விடுகின்றார். பிறகு இவன் வடக்கிருந்து உயிர் துறக்க முற்படும் போது அவன் சொல்கின்றான், என்னுடைய நண்பன் பிசிராந்தையார் வருவார், அவருக்காக இங்கே ஒரு இடம் ஒதுக்குங்கள் என்று சொல்கின்றான். உடனே கூடியிருந்த சான்றோர் பெருமக்கள் அனைவரும் திகைப்பில் ஆழ்த்தினர். என்ன சொல்கின்றீர் சோழா, நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அறியாதவர்கள், உங்களுடைய புகழை பிறரால் சொல்ல கேட்டவர் பிசிராந்தையார், அவர் எப்படி வருவார் என்று கேட்டார்களாம். உடனே சோழன் சொன்னான், தென்னன் பொறுப்பின் நன்னாட்டுள்ளும் பிசிரோன் என்பன் என் உயிரோன் பினனே, செல்வ காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் என்றான். அதாவது அவன் பாண்டிய நாட்டில் பிறந்திருந்தால் கூட அவன் என்னுடைய உயிர் நண்பன், என்னுடன் செல்வம் நிறைந்திருந்த காலத்தில் அவன் வரவில்லை என்றாலும் இப்பொழுது நான் ஒரு துக்கத்தில் ஒரு துன்பத்தில் இருக்கின்றேன், இதை அறிந்து அவன் வருவான் என்று சொன்னான் சோழன். மறுபடியும் மக்களுக்கு மிகப்பெரிய ஐயம், சோழன் என்ன இப்படி சொல்கின்றான், அவர் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டா, அது எப்படி அவரால் வருவார்கள் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு வியப்புடன் ஆச்சரியத்தில் இருந்தார்கள். இதை பார்த்த சோழன் மேலும் கேட்டான், நீங்கள் ஐயம் கொள்வது எனக்கு புரிகின்றது, நீங்கள் ஏன் ஐயம் கொள்கின்றீர்கள், நிச்சயமாக அவன் வருவான் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கின்றான். புறநானூற்றில் பாடல் வருகின்றது, கேட்டல் மாத்திரை அல்லது யாவதும் காண்டல் இலாது ஆண்டு பல கழிய, வலுவின்று பழகிய கிழமையராயினும் அரிதே தோன்றல் அதற்பட ஒழுகல் என்று, ஐயம் கொள்ளல் மின் ஆரறிவாளிர் இகழ்வலன் யாத்தன் இனிய நண்பெனன் புகழ்கெட வரும் பொய் வேண்டலன், தன் பெயர் கிழக்கும் காலை என் பெயர் பேதை சோழன் என்னும் சிறந்த காதற் கிழமையும் அதற்பட தலைவன் இன்னதோர் காலை வருகுவன் ஒழிக்க அவர்க்கு இடமே என்றான். என்ன சொல்கின்றான், நீங்கள் அனைவரும் சந்தேகம்தானே படுகின்றீர்கள், பிசிராந்தையார் வருவாரா வரமாட்டாரா என்று. நிச்சயமாக அவன் வருவான். ஏனென்றால் அவன் என் மீது இனிய பாசத்தை கொண்டிருக்கின்றவன், என்னை எப்பொழுதும் இகழ்ந்து பேசாதவன், என் மீது உயிரையே வைத்திருக்கின்றான். உன்னுடைய பெயர் என்ன என்று யாராவது பிசிராந்தையாரை கேட்டால் அவன் என் மீது வைத்துள்ள அந்த பாசத்தின், அந்த கண்மூடித்தனமான பாசத்தின் காரணமாக என் பெயர் சோழன் என்று சொல்லுவானாம். பாருங்கள் எப்படி சிறந்த நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று. பிசிராந்தையாரை பார்த்து உங்கள் பெயர் என்ன என்று யாராவது கேட்டால் என் பெயர் சோழன் என்று சொல்வானாம். அந்த அளவுக்கு சோழன் மீது ஒரு ஈடுபாடும் ஒரு அளவற்ற பாசமும் அன்பும் வைத்திருந்தான் பிசிராந்தையார். அதை சொல்கின்றான், என் மீது யாரும் அவருடைய பெயர் என்னவென்று கேட்டால் அவன் சோழன் என்று சொல்லுவான். அப்பேற்பட்ட பண்பினை உடையவன். அவன் பொய்ப்புகழ்ச்சிக்காக தன்னுடைய புகழை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதவன். அதனால் என்னிடத்தில் செல்வம் இருக்கும் காலத்தில் அவன் வராவிட்டாலும் பரவாயில்லை, இப்பொழுது நான் ஒரு துயரத்தில் இருப்பதை அறிந்து என்னோடு உயிர் விடுவதற்கு வருவான் நிச்சயம், ஆகவே அவனுக்கு ஒரு இடம் ஒதுக்குங்கள் என்று சொன்னான். எப்படி சிறந்த நண்பர்களாக இருந்திருக்கின்றார்கள் பார்த்தீர்களா. நண்பர்கள் என்பவர், ஒரு நண்பன் என்பவன் முக நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. வள்ளுவம் பேசுகிறது அல்லவா. ஒரு நட்பு என்பது பேசி சிரித்து களிப்புற்று விளையாடி நகைப்பு செய்வதற்கல்ல நட்பு. உள்ளத்தில் ஒத்த உணர்ச்சியுடன் உள்ளத்திலே அன்பு கொள்ள வேண்டும். அதேபோல் ஒரு நண்பன் தவறு செய்யும் போது அந்த நண்பனை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் ஒரு நண்பனிடத்தில் இருக்க வேண்டும். நகுதல் பொருட்டன்று நட்பு, மிகுதிக்கான் மேற்சென்று இடித்தல் என்றார் வள்ளுவர்.
ஒரு நண்பன் தவறு செய்யும் போது நீ செய்வது தவறு என்று அவனை சுட்டிக்காட்டி எந்த நண்பன் ஒருவன் வழிநடத்துகின்றானோ அவன் சிறந்த நட்புக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியவன் என்று சொன்னான். இன்றைய நட்புகளை நாம் பார்த்திருக்கின்றோம். பெரும்பாலான நட்புகள் எப்படி இருக்கின்றது? பெரும்பாலான நட்புகள் எதையோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கின்றது. அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் பாடினார், கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், பெற்ற நண்பர்கள் வழியிலே நான் கண்ட கண்ணீர் உப்பு என்றார். என்னுடைய நண்பர்களால் தான் என்னுடைய துன்பத்திற்கே காரணம் என்று கவியரசு கண்ணதாசன் பாடினார். அப்படி நண்பர்கள் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பெரும்பாலான நண்பர்கள். நாலடியார் பேசுகின்றது, கடையாயர் நட்பின் கமுகணையர், இடையாயர் தெங்கின் அணையர், தலையாயர் எண்ணரும் பெண்ணை போன்றிட்டு ஞான்றிட்டதே தொன்மையுடையார் தொடர்பு என்கின்றது. அதையாவது நட்பை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று, ஒரு விதமான நட்பு கமுகு மரத்திற்கு, பாக்கு மரத்திற்கு சமம். அந்த பாக்கு மரத்திற்கு எப்போதும் நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருந்தால்தான் அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நாள் தண்ணீர் ஊற்றவில்லை என்றாலும் அந்த ஒரு நாள் வளர்ச்சி அதற்கு குந்திவிடும். அதுபோல் சில நண்பர்கள், நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு தினமும் ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படித்தான் உங்களுடன் இருப்பார்கள். ஆனால் இந்த தென்னை மரம் இருக்கிறது பார்த்தீர்களா, அந்த தென்னை மரத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ தண்ணீர் ஊற்றினால்தான் அது இளநீரையும் தேங்காயையும் நமக்கு கொடுக்கும். அப்படி சில நண்பர்கள் எப்போவாவது அவர்கள் உதவி கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் தன்னுடைய நட்பை முறித்து விடுவார்கள். ஆனால் இந்த பனைமரம் இருக்கிறது அல்லவா, அது எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை, யாரும் கொண்டதற்கு தண்ணீர் விடுவதில்லை. ஆனால் அது என்ன செய்கின்றது, அதனுடைய ஒவ்வொரு இலையும் பூவும் காயும் மட்டையும் அதனுடைய ஓலையும் அனைத்தும் மானுடத்திற்கு பயன்படுகின்றது. அப்படி சில நண்பர்கள் இருப்பார்கள், தன்னுடைய நண்பனிடம் எதையும் எதிர்பார்க்காமல், அந்த நண்பனுடைய நட்பு தான் நமக்கு முக்கியமானது, அவனுடைய அன்பு தான் நமக்கு சிறந்தது என்று அன்பிலே குறியாக இருந்து அவனிடம் நட்பு செய்வார்கள். அவனுக்கு ஏதாவது துன்பம் என்ற போது ஓடிச் சென்று உதவுவார்கள். உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு என்று வள்ளுவம் பேசுகிறது அல்லவா. எப்படி ஒருவனுடைய வேட்டி அவிழ்ந்து அவனுடைய மானம் காற்றில் பறக்கும் போது தன்னிச்சையாக அனிச்சை செயலாக எப்படி தன்னுடைய இரு கரங்களும் வேகமாக ஓடி வந்து தன்னுடைய ஆடையை பற்றி கொள்கின்றதோ, அதுபோல ஒரு நண்பனானவன் தன் நண்பத்தில் ஒரு துன்பத்தில் கஷ்டப்படும் போது ஓடி வந்து உதவி செய்வான். அப்படிப்பட்ட நட்பு இருக்க வேண்டும் என்று வள்ளுவம் பேசுகின்றது. அப்படிப்பட்ட நட்பில் வாழ்ந்தவர் பிசிராந்தையாரும் சோழனும். எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல், பாருங்கள், ஒருவரை ஒருவர் பார்த்தறியாதவர்கள். சோழனுடைய பெருமையை கேட்டு சோழன் மிகவும் தர்மத்துடன் ஆட்சி செய்கின்றான், அறத்தோடு ஆட்சி செய்கின்றான், குடிமக்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். அவர்கள் எந்தவிதமான துன்பமுமின்றி அவர்களை வருத்தாமல் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை பிறர் வாயிலாக அறிந்த பிசிராந்தையார் அவன் மீது காதல் கொள்கின்றார். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய நட்பானது அது இயற்கையானது. அது மிகவும் சொல்லப்போனால் அது உடல் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடியது. ஆனால் 2 ஆண்களுக்கு இடையேயும் 2 பெண்களுக்கும் இடையேயும் ஏற்படக்கூடிய ஒரு நட்பு என்பது அது மிகவும் சிறந்த ஒரு நட்பு. அது காலத்தால் அழியாதது. இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே பிசிராந்தையார் வந்து விடுகின்றார். தன்னுடைய நண்பனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பிசிராந்தையார் வந்து விடுகின்றார். பிசிராந்தையாரை பார்த்தவுடன் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆரவாரம் செய்கின்றார்கள். ஏனென்றால் சோழனோடு பல சான்றோர் பெருமக்கள் சென்றிருக்கிறார்கள் உயிர் விடுவதற்காக வடக்கிருந்து. இதை பார்த்தவுடன் சோழன் சொன்ன கூற்று உண்மையாகிவிட்டதே என்று நினைக்கின்றார்கள். சோழன் பிசிராந்தையாரை பார்த்தவுடன் அவனை கட்டி தழுவி அவர் இருவரும் மிகவும் அன்போடும் ஆரவாரத்தோடும் ஒருவரை ஒருவர் அணைத்து கண்ணீர் சிந்தினர். கட்டித்தழுவி கண்ணீர் சிந்தினர். நாம் இப்பொழுது நீண்ட நெடுங்காலமாக ஒருவரை ஒருவர் சேராமல் மிகவும் பிரிந்திருந்தோம். ஆனால் இன்று இறக்கக்கூடிய தருவாயிலாவது நாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றதே என்று எண்ணி எண்ணி வியந்தனர். கடைசியில் அவர் இருவரும் வடக்கிருந்து, பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் வடக்கிருந்து தன் உயிரை விட்டனர். பிறகு பொத்தியார் என்ற நண்பர் இருவரும் உயிரை விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன், அவர் ஏற்கனவே வந்து சென்றிருக்கிறார் அல்லவா, அவருக்கு வாரிசு பிறந்து விட்டது, ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிவிட்டார். இனிமேல் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது, நம் நண்பன் இல்லாத உலகத்தில் வாழ்வது முறையல்ல என்பதை அறிந்து அந்த பொத்தியார் என்ற புலவர் வடக்கு நோக்கி உயிர் விடுவதற்காக வருகின்றார். பிசிராந்தையாரும் சோழனும்
வடக்கிருந்து உயிர் நீத்த அந்த நடுக்கல்லில் அவரும் இருந்து உயிர் விட்டார். எப்படி நண்பர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். என்னை வியக்கத்தகுந்த அளவு இருக்கின்றது. அந்த காலத்தில் அப்படி நண்பர்களாக இருந்திருக்கின்றார்கள். கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை பாடுவார். பனைமரத்துக்கு தண்ணி ஒரு தரம் பாய்ச்சி விட்டால் போதும், அது தனை மறந்து தன் தலையின் நுங்கினை தந்து விளையாடும். நன்னஞ்சே தந்து விளையாடும். தென்னை மரத்துக்கு அடிக்கடி கொஞ்சம் தீர்த்தம் இட வேண்டும், அந்த தீர்த்தம் இன்பத்தையும் சேர்த்து கொண்டு வரும். காத்திருக்க வேண்டும் நன்னஞ்சே காத்திருக்க வேண்டும். வாழை மரத்துக்கு தண்ணீர் அடிக்கடி வார்த்த பின்னாலடியோ, அது பூவையும் இலையும் பழத்தையும் கொடுக்கும். போட்ட கணக்கெடியோ நன்னஞ்சே போட்ட கணக்கெடியோ. நண்பரிலே தென்னை பனை வாழை என்று 4 விதங்களுண்டு, அவர் நன்மையிலும் செய்யும் நன்றியிலும் 3 விதங்களுண்டு. நன்னஞ்சே 3 விதங்களுண்டு. நான் கண்ட நண்பர்கள் 3ஆம் வகையல்ல 4ஆம் வகையடியோ, ஒன்று வாங்கிக் கொள்வார் ஒரு நன்றி சொல்லார், அவர் வாழும் முறையடியோ. நன்னஞ்சே வாழும் முறையடியோ என்று பாடினார். வாழை மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அது பயனை கொடுக்கும். தென்னை மரத்திற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றினால்தான் அது பயனை கொடுக்கும். ஆனால் பனை மரத்திற்கு அந்த கன்றை நடும்போது ஒரு தடவை நீங்கள் தண்ணீர் ஊற்றி அதை பக்குவப்படுத்திவிட்டால் அது வளர்ந்து அதனுடைய உறுப்புகள் அனைத்துமே மனிதனுக்கு பயன்படும். அப்பேற்பட்ட நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் பாடுகின்றார். இப்படிப்பட்ட நண்பர்களெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிக சான்றாக விளங்கியவன் கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரின் நட்பு நானிலம் போற்றும் வகையில், உலகமே போற்றக்கூடிய வகையில் அமைந்தது என்று சொன்னால் அது ஆச்சரியத்திற்கு உரியது அல்ல. ஏனென்றால் இருவரும் ஒத்த உணர்ச்சியோடு இருந்திருக்கின்றார்கள். ஒத்த பண்பு, அந்த ஃப்ரீக்வன்சி என்று சொல்வார்கள் அல்லவா, இவருடைய எண்ணமும் அவருடைய எண்ணமும் மேட்ச் ஆகிறது. இவர் என்ன நினைக்கிறாரோ அவர் நினைக்கின்றார். இவர் என்ன நல்லது செய்ய நினைக்கின்றாரோ அவர் அதை செய்ய வேண்டும் நினைக்கின்றார். இவர் எதை ஒன்றை விரும்புகின்றாரோ, நல்லவற்றை விரும்புகின்றாரோ, அந்த நல்லவற்றை பிசிராந்தையாரும் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட அந்த வேவ்ஸ் இருவருக்கும் இருவருக்கும் உண்டான அந்த ஒத்த உணர்ச்சி என்பது ஒன்றுபட்டு செயல்பட்டு இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே நீண்ட நெடுங்காலமாக நண்பர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். தன் நண்பனுக்கு ஒரு துன்பம் என்பதை உணர்ந்து உடனே ஓடி வருகின்றார் பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழன் உயிரை விடப் போகின்றானா, அவன் இல்லாமல் நான் எப்படி இந்த நானிலத்தில் வாழ்வது என்று முடிவு செய்து கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிரை விட்டார். ஆகவே பெருமக்களே, நாம் கோப்பெருஞ்சோழனைப் போல் வாழ வேண்டும், பிசிராந்தையாரைப் போல் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. சிறந்த நண்பர்களாக இருப்போம். நம்முடைய நண்பர்கள் தவறு செய்யும்போது அவன் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி அவனை அறவழியில் செல்வதற்கு நாம் மரத்துடன் இருப்போம். அவன் செய்வது எதுவென்றாலும் நீ செய்வது சரிதான், நீ செய்வது சரிதான் என்று அவனுக்கு பின்னால் ஜால்ரா தட்டி கொண்டு அவனை மேலும் மேலும் பாதாள குழியில் விழவைப்பதற்கு முன்பாக அவனை அறிவுரை சொல்லி திருத்துவதுதான் ஒரு நண்பனுடைய கடமை. அந்த நண்பனுடைய கடமை, அந்த சிறந்த நட்புக்கு இலக்கணமாக விளங்கியவன் கோப்பெருஞ்சோழன். அதனால் அவனை போல் நாம் இருக்க முயற்சி செய்வோம். கோப்பெருஞ்சோழனை போல் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவை சொல்கின்றாள் அல்லவா, அறம் செய்ய விரும்பு என்று தான் சொன்னாள். ஏனென்றால் எந்த ஒரு செயலை செய்ய நினைக்கின்றோமோ அந்த செயலை செய்யக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதலால் முதலில் நாம் நினைக்க வேண்டும், கோப்பெருஞ்சோழனை போல் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக கோப்பெருஞ்சோழனை போன்ற நண்பர்கள் நமக்கு கிடைப்பார்கள். கோப்பெருஞ்சோழன் எந்த அறத்தோடு வாழ்ந்தானோ அந்த அறத்தோடு நாம் வாழ்வதற்கு நமக்கு பிரபஞ்சம் வழிவகுக்கும். ஆகவே நல்ல நண்பர்களை பெறுவோம், நலத்துடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.